நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அடுத்தடுத்து 2 குழந்தைகள் மாயமான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தெய்வானை காத்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். தெய்வானை, நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இதுவரை எத்தனை குழந்தைகள் கடத்தப்பட்டிருக்காங்க? இவ்வாறு அடிக்கடி குழந்தைகள் கடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? நெல்லை மாவட்டத்தில் கடந்த 11ஆம் தேதி பாளை அரசு மருத்துவமனையில் சரோஜா என்பவரோட பெண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் குழந்தை மீட்கப்பட்டு அவங்களிடம் கொடுக்கப்பட்ட நிலையில இந்த சூழ்நிலை நிறைவடைந்த நிலையில அன்று இரவு, அதாவது நேற்று இரவு 10:30 மணி அளவில் ஒரு குழந்தை, அதாவது பெண் குழந்தை பாளை அரசு மருத்துவமனை அருகில் உள்ள அண்ணா நகர்ல ஒரு பையில வச்சுட்டு சாலையில வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல பொதுமக்கள் பார்த்து புறக்காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையை மீட்டெடுத்து அதை பாதுகாப்பு இல்லத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் இது மட்டும் இல்லாம கடந்த ஜூலை மாதம் கூட ஒரு பெண் குழந்தை தாமிரபரணி ஆத்துல இருந்து கண்டெடுக்கப்பட்டது. அதாவது நாய் கொதறிய நிலையில அந்த குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது நெல்லை மக்களிடையே ஒரு அதிர்ச்சியையும் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பா அங்க உள்ள, அதாவது சரணாலயத்தில் உள்ள அதிகாரிகள் கூறும்போது, இந்த மாதிரி பெண் குழந்தைகளை குழந்தைகளை குப்பை தொட்டிலேயோ இல்ல சாலையிலேயோ இந்த மாதிரி கடத்தல் சம்பவத்துல ஈடுபடுறவங்க இது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறதும், இந்த குழந்தைகளை அவங்களால வளர்க்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தைகள் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும் பட்சத்துல அந்த குழந்தைகளை சரணாலயத்திலேயோ அல்லது பாதுகாப்பு இல்லத்திலேயோ கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல தமிழக அரசின் மூலம் அந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் நாங்க பராமரிச்சு அந்த குழந்தைய கொண்டு வருவோம். இல்லைன்னா அந்த குழந்தைய அதாவது தத்து கேட்கறவங்க கிட்ட, குழந்தைகள் இல்லாதவங்க தத்து கேட்கும் போது நாங்க அந்த குழந்தைகளை சட்ட ரீதியா தத்து கொடுப்போம் அப்படிங்கிறதா சமூக ஆர்வலர்கள் மற்றும் அந்த சரணாலயத்தில் உள்ள அதிகாரிகள் தரப்புல கூறப்படுது. தேவனே, இப்ப குழந்தை கடத்தல் சம்பவம் குறித்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அவங்களுடைய நடவடிக்கை என்ன மாதிரி எல்லாம் தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க? குழந்தைகள் கடத்தப்பட்ட சம்பவத்தில் சிசிடிவி கேமரா மூலமா போலீசார் ஒரே நாளில் எடுத்து மீட்கப்பட்டது. அவங்களோட நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு, அதாவது அதிகமாக இருந்தாலுமே இந்த குழந்தைகள் போடுறது குறையிறது இல்லை அப்படிங்கிறது போலீசார் தரப்பில் கூறப்படுது. குழந்தைகள் கடத்தப்பட்ட சம்பவமும் அது ஒரே நாளில் தற்போது மீட்டு எடுத்துட்டாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான சம்பவத்தில் பொதுமக்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதா போலீசாரோட கருத்தாக இருக்கு.